Good morning, children. So today we are going to see about the second part in force and motion. Okay, second part in force and motion. So velocity. So already you have studied distance, displacement, and speed. So now velocity. Velocity is the rate of change in displacement. இப்போ displacementனா உங்களுக்கு தெரியும் என்ன displacementனா என்ன? So distance the a car or lorry which covers அதான் distance. So இப்போ பாருங்க இங்க ஒரு picture கொடுத்திருக்கு. A runner is running on the path. Athlete pathல அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். The distance traveled is 200 meters raised அது 200 meters. So total displacement he crossed. So straight pathway தான் நம்ம displacement சொல்றோம். எவ்வளவு 50 மீட்டர் தான் straight pathway. ஆனா அவன் 200 மீட்டர் சுத்தி வரும்போது 200 மீட்டர் அவன் distance travel பண்றான். So that is distance and displacement. Then speed பார்த்தோம். At what time he covered 50 meter, 100 meter, 150 meter and 200 meter. So that is according to the time. So that is called speed. Now velocity. Velocity is the rate of change in displacement. So displacement divided by time is the formula. SI unit is meter per time. And then meter per second. Look at the figure. An athlete takes 25 seconds to complete a 200 meter sprint event. The 200 meter race ஓடுறான் 25 செகண்ட்ஸ்ல இந்த 200 மீட்டர்ல அவன் கிராஸ் பண்ணிட்டான். ஸோ அப்போ அவனுடைய ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி we have to find out. அப்போ ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? ஸ்போர்ட்ஸ்லாம் இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸ்பீட் நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 200. டைம் எவ்வளவு? 25. ஸோ அப்போ அது டிவைட் பண்ணும்போது will get the result of speed. Now velocity. Displacement divided by time. Displacement எவ்வளவு? 50 meter. So time 25 second. So அப்போ 2 meter per second. So that is velocity. So now uniform velocity. So a body is said to have uniform velocity. It covers equal displacement at equal intervals of time in the same direction. So 2 meter at equal. So நம்ம அதில் பார்த்தோம்ல ஈக்குவலா displacement equal intervals of timeல 5 minutes another 5 minutes. So இப்படி ஈக்குவலா போச்சுன்னா uniform velocity. Example, light travels through vacuum. Non-uniform velocity. Speed or direction changes. இந்த ரெண்டும் சேஞ்ச் ஆகும்போது velocity also non-uniform. ஸ்பீட்ல மாற்றம் வந்தாலோ டைரக்ஷன் திடீர்னு நார்த்ல போயிட்டு இருக்கவங்க சவுத் இப்படி நம்ம டைரக்ஷன் மாற்றும் போதும் we will get the non-uniform velocity. So அது எக்ஸாம்பிள் a train starting and moving out of the station. ஸ்டார்ட் பண்ணி அது ஸ்டேஷன் விட்டு வெளில போற வரைக்கும் உள்ளது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்பீடு யூனிஃபார்மா இருக்குமா? இது அங்கங்க சுத்தி டைரக்ஷனை மாத்தி போகும்போது the velocity வந்து நான் யூனிஃபார்ம். ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ அப்போ நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஸோ அதை கண்டுபிடிச்சா we will get the average velocity. ஹியர் ஒரு ஃபிகர் கொடுத்துருக்கு. ஒரு கார் வந்து டிராவல் பண்ணுது 5 கிலோமீட்டர் ஈஸ்ட்ல போகுது அண்ட் மேக்ஸ் ஏ யூ டர்ன். திருப்பி யூ டர்ன் போட்டு திரும்பி வருது. அனதர் 7 கிலோமீட்டருக்கு வருது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஹோல் ஜேர்னிக்கும் 0.2 hours தான் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் த கார் கால்குலேட் பண்ணணும். ஸோ நமக்கு ஆல்ரெடி நோ த ஃபார்முலா தெரியும்ல. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு? ஓகேவா? அண்ட் தென் and divided by time. பார்த்தா we will get the average velocity of the car. Okay. Average velocity formula போட்டிருக்கா?
ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? 5 minus 7 divided by 0.2 hours இல்லையா? அப்போ -2 you will get the value. ஒன்று 5 கிலோமீட்டர், இன்னொன்று 7 கிலோமீட்டர். அப்போ அதை மைனஸ் பண்ணும்போது -2 அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ 0.2 hours. ஸோ ஆன்சர் வந்து -10 into 5/18. ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்குது. ஸோ இப்போ வந்து we must know the triangle method. We can recall the relationship between velocity, displacement and time. So displacement நம்ம ஒரு triangular எடுத்துக்கிட்டோம்னாக்கி v d divided by time. ஸோ அந்த அதிலே வருதா d divided by time. அடுத்தது டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா t d divided by v. That also triangularல வருதா? And then d கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? v into t. v into t. அதை தான் நம்ம மேலே உள்ள ஃபார்முலாவில் செய்திருக்கோம். v into t. ஓகேவா? Understand now? So this is the triangular method. You have to keep it your mind, the relationship between the velocity, displacement and time. Then activity. So you are going to do that activity, children. Velocity of car traveling with uniform velocity of 100 meter in 4 seconds. 4 seconds la 100 meter cross பண்ணி போகுது. So அதே மாதிரி second activity. So you have to find out that ஓகேவா velocity நீங்க கண்டுபிடிக்கணும். அடுத்தது walking along the east direction. எவ்வளோ கவர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறோம்? 4 மீட்டர். திருப்பு 2 மீட்டர் டுவர்ட்ஸ் சவுத், தென் 4 மீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட், அட் லாஸ்ட் 2 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் இன் 21 செகண்ட்ஸில் எவ்வளோ வரும்? அப்போ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆல்ரெடி வி ஹவ் டீச்ட் the formula for speed, average speed and average velocity. You can do it by your own. Do it in your class work now. The next topic is acceleration. So acceleration is the rate of change of velocity. So what is the formula? Change in velocity divided by time. So final velocity, we have to minus final from final velocity to initial velocity divided by time. So that is v minus u divided by t. Final velocity v னு வச்சுக்கிறோம், initial velocity u னு வச்சுக்கிறோம். Time divide பண்ணும்போது we will get acceleration. ஓகேவா? velocityல change வரும்போது தான் என்னது acceleration. So SI unit of acceleration meter per second square. இப்போ வந்து கார் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. இட் ரீச் எ வெலாசிட்டி ஆஃப் 12 meters per second. சரியா? 4 செகண்ட்ல. தென் வாட் இஸ் த அக்சரலேஷன்? அஸ்யூமிங் தட் இட் அக்சரலேட் யூனிஃபார்ம்லி. ஸோ அதோடைய யூனிஃபார்ம் அக்சரலேஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் இஸ் த அக்சரலேஷன்? அக்சரலேஷன் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு? 0 இல்லையா? ஃபைனல் வெலாசிட்டி 12 மீட்டர் per செகண்ட். டைம் வந்து எவ்வளவு? 4 செகண்ட்ஸ். நமக்கு ஃபார்முலா என்ன? v minus u divided by t. இப்போ 12ல இருந்து 0 மைனஸ் பண்ணணும் அண்ட் 4 ஆல் டிவைட் பண்ணும்போது we'll get the answer 3 meter per second square. So this is the acceleration of the car. Then what is positive acceleration and negative acceleration? இப்போ இதுல இருந்து 3 கொடுத்திருக்கு. Change in speed. So 20 meter per secondல ஸ்டார்ட் பண்ணுது, அப்புறம் 30 இப்படி போயிட்டே இருக்கு. So increase the respect to time. So velocity increase ஆக time increase ஆயிட்டே போகுது. That is called positive acceleration. And then second carல பாருங்க, change in direction. Direction மாறுது. தேர்ட் பிக்சர்ல பாருங்க, சேஞ்ச் இன் போத் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன். ரெண்டுமே சேஞ்ச் ஆகுது. அது பாருங்க, சேஞ்ச் இன் டைரக்ஷன்ல ஒரே ஸ்பீட்ல தான் டைரக்ஷன் பண்ணுது. 20 மீட்டர் பெர் செகண்ட், 20 மீட்டர் பெர் செகண்ட்ல தான் போகுது. இங்க ஸ்பீடும் மாறுது, டைரக்ஷனும் மாறுது இல்லையா? ஸோ 3 பிக்சர் பார்த்துருக்கோம்.
velocity of a train at different time is given in the figure. இப்போ பாருங்க 0 meter per square செகண்ட்ல ஏங்கிற பிளேஸ்ல இருக்கு, அப்புறம் பிக்கு போகுது, சிக்கு போகுது, டிக்கு போகுது, இக்கு போகுது, எஃப்க்கு போகுது. ஓகேவா? சரி. ஸோ ஒவ்வொரு டைம்லையும் ஒரு ஸ்பெசிஃபிக் செகண்ட்ஸ்ல அது வந்து அந்த தொடர்ந்து அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டே. ஸோ நீங்க now we are giving a tabular column, you have to fill it in your classwork note. Initial velocity எவ்வளவு, final velocity எவ்வளவு, change in velocity எவ்வளவு கண்டுபிடிக்கணும், time taken, acceleration. ஸோ இதெல்லாம் ஏல இருந்து பிக்கு போகும்போது, பில இருந்து சிக்கு போகும்போது, சில இருந்து டிக்கு, டில இருந்து இக்கு, இல இருந்து எஃப்க்கு. ஸோ இதெல்லாம் என்ன செய்றீங்க, நீங்களே காப்பி பண்றீங்க. ஓகேவா? தென் ஆக்டிவிட்டி. So you are going to do that activity, children. Velocity of car traveling with uniform velocity போகுது 100 meter in 4 seconds. 4 secondsல 100 meter cross பண்ணி போகுது. So அதே மாதிரி second activity. So you have to find out that. ஓகேவா? velocityயை நீங்க கண்டுபிடிக்கணும். அடுத்தது walking along the east direction. எவ்வளவு கவர் டிஸ்டன்ஸ் கவர் பண்றோம், 4 meter. திருப்பு 2 meter towards south. Then uniform acceleration. ஸோ நீங்கள் இந்த டேப்லெட் காலத்தில் பார்க்கலாம், velocity, time taken ரெண்டும் வந்து சேம் டைமில் என்ன செய்துட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. velocity 20, time 40 + 20 + 20 இப்படி போயிட்டே இருக்கு. ஸோ தட் இஸ் acceleration. டிக்ளரேஷன்னா பாருங்க குறைஞ்சிட்டே வருது இல்லையா, ஸோ யூனிஃபார்மாக இல்லை. ஸோ தட் இஸ் கால்ட் acceleration and declaration. Uniform acceleration. So uniform acceleration la change அதாவது increase or decrease in its velocity for every unit of time is the same. அது decrease ஆ இருக்கலாம் அல்லது increase ஆ இருக்கலாம். அது change in uniform acceleration. ஸோ வந்து velocity 20 + 20, 40 + 20. ஸோ யூனிஃபார்மாக போயிட்டே இருக்கா, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது velocity. அடுத்ததுல டிக்ரீஸ் ஆகுது 100, 80, 60 அப்படி குறைஞ்சிட்டே போகுது இது டிக்ளரேஷன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 20, 40, 60, 80, 100 அப்படி போயிட்டே இருக்கு. இது 100, 80, 60. ஸோ தட் இஸ் acceleration. This is declaration. Okay. Non-uniform acceleration. So non-uniform acceleration is the change in its velocity for every unit of time is not the same. பார்த்தீங்கன்னா 0, 0, 10, 1 செகண்ட்ல 10, 10 செகண்ட்ல பார்த்தீங்கன்னா 40. ஸோ இப்படி என்ன செய்துட்டே இருக்குது, வேரி ஆகிட்டே இருக்கு, நாட் இன் அ சேம். ஸோ தட் இஸ் கால்ட் நான் யூனிஃபார்ம் acceleration.